வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு நமக்கே புரியறது இல்லைல்ல. நிறைய நேரம் உட்காந்து யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்க மாதிரியே இருக்கு. அதே நேரத்துல என்னடா வாழ்க்கை இது, நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லல, உலகம் போற போக்க பார்க்கும்போது அப்படி ஒரு எண்ணம் வருதுங்க. நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு காரணம் இருக்கு. காலையில டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள ரொம்ப ஒரு வலி. நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியால எரியிற அந்த நெருப்பு, அதை பார்க்கும்போது எத்தனை பேர் எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க இன்னைக்கு பிச்சைக்காரங்களா தெருவுல இருக்காங்க, அழறாங்க. எல்லா பக்கமும் அழுகுகள், ஓலம், மரண ஓலம். ஒரு நடிகை சொல்றாங்க, நான் வெளியூர்ல இருந்தேன் என் குடும்பத்தோட, நான் டிவியில பார்க்கும்போது என்னோட வீடு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வலி, வேதனை இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ள என்னமோ பண்ணுதுங்க. மனுஷனோட வாழ்க்கை எவ்வளவுதானா, ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எல்லாமே பண்ணி அந்த வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது? எதுக்காக இந்த ஓட்டம்? உறவுகளை மறந்துடுறோம், நட்புகளை மறந்துடுறோம், நம்மளோட நிலைமைகளை மறந்துடுறோம், நமக்கு கூட இறந்தவங்களை மறந்துடுறோம். எல்லாத்தையும் மறந்து பணம், சொத்து, பொருள்னு ஓடி ஓடி அலைஞ்சு கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எது நினைக்குது நமக்கு? இதே இந்த கஷ்டப்படுற நேரத்துல வெளியே இருக்க உறவுகள் கிட்ட நாம அன்பா இருந்திருந்தோம்னா அவங்களோட அரவணைப்பும் ஆதரவும் கிடைச்சிடும். ஆனா நம்ம இதையெல்லாம் கவனிக்கவே இல்லைங்க. நமக்கு வேலை செய்யறதுக்கும் ஓடுறதுக்கும் மட்டுமே நேரம் இருந்திருக்கு. உறவுகள்கிட்ட அன்பு கட்டுறதுக்கோ, குடும்ப உறவுகள்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. அப்படிதான் நம்ம நிறைய நேரத்துல இருக்கோம். வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு பாருங்க. ஏதோ காட்டு மரங்கள் உரசி அந்த காட்டு தீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி நாட்டுக்குள்ள வந்துருச்சு. 2 பெரிய சிட்டி, 2 பெரிய நகரங்கள் முழுசு அழிஞ்சு போச்சு. இதற்கு முன் எப்பொழுதுன்னு காமிச்சாங்க. பார்த்தப்போ அந்த அவ்வளோ பிரகாசமா ஒளி வெள்ளத்துல அழகா இருந்த அந்த நகரங்கள் அடுத்து இப்பவும் காமிக்கிறாங்க. அதே ஒளிதான், அதே நெருப்பு தான். ஆனா அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எரியுது. அதை அணைக்க முடியல. எப்படி அணைக்க போறாங்க? போராடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. நம்ம நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு, எப்படி வல்லரசா இருக்கு அப்படியெல்லாம் நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அவங்க எதுவும் இல்லாம ஏதோ கொஞ்சம் வசதியோடு இருக்கவங்க வேற பக்கங்கள்ல போய் தங்கிக்க முடியுது. ஆனா அதை மட்டுமே வாழ்வாதாரமா நம்பி இருந்த எத்தனையோ மக்கள் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம தெருவில் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பரிதாபத்துக்குரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல, வேதனைப்படக்கூடிய விஷயம். இது யாராலேயோ ஒரு போர்னாலேயோ வேற எதுவுமே நடக்கல, இயற்கையோட சீற்றத்துல நடந்துருக்கு. புயல் மழை மட்டும்தான் சீற்றம்னு இல்லை, இந்த மாதிரி நெருப்பும் இதெல்லாம் எதிர்பாராத நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அதனால எவ்வளவு விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கீங்க. மனசுல யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நாளைக்கு நமக்கு நடந்தா நாம என்ன பண்ணுவோம்? அப்ப இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம உறவுகளை பாதுகாக்கணும், உறவுகளோட அன்பா இருக்கணும், பழகணும். இந்த சின்ன சின்ன அன்பு சந்தோஷங்கள் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்து முடிக்கணும், சந்தோஷமா வாழ்ந்து முடிக்கணும். ஏதோ பல கனவுகளோட ஏக்கங்களோட எல்லா விஷயத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு நம்ம இருக்க முடியாது. வேண்டாம். இப்ப இருக்கிற காலங்கள்ல குடும்ப உறவுகளோட சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வீடு, நம்ம குழந்தைங்க, நமக்கு அன்பானவங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாரையும் ரொம்ப அன்பா பார்த்துக்கணும். நாம இங்க எல்லாரோடையும் அன்பா பழகணும், ஒன்னா இருக்கணும். முதல்ல அதுக்கான முயற்சி எடுக்கலாமா? இந்த ஒரு நிகழ்ச்சி என்னை ரொம்ப பாதிச்சது. நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு யார் இருக்கா, எந்த உறவுகள் இருக்காங்க, யோசிக்க வச்சது. அதனாலதான் இந்த பதிவை உங்களுக்காக போடுறேன்னா நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நமக்கு வரக்கூடாது. கடவுள் நம்ம கூட துணை இருக்காரு. இருந்தாலும் எந்த நேரத்துல எது நடக்கும்னு யாருக்கும் தெரியப்படுத்தல. அப்படி இருக்க சூழ்நிலையில நாம அன்பா இருந்து பழகணும். அது ஒண்ணுதாங்க நிரந்தரமா இருக்கக்கூடியது. எல்லாருக்கிட்டையும் அன்பா ஆதரவா இருப்போமா? சரிங்க, பாய்.